10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. So next one is Kohlrausch law. So the Kohlrausch law is used to calculate the molar conductivity of the weak electrolytes. So weak electrolytes are partially dissociated in water. So partial மட்டும்தான் ionize ஆகும். So the partially ionized weak electrolytes ஓட molar conductivity எப்படி measure பண்ணுறோம்? By using Kohlrausch law. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸோட கண்டக்டிவிட்டி எப்படி மெஷர் பண்ணலான்னு பார்த்துருப்பீங்க. த கண்டக்டிவிட்டி ஆஃப் த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இஸ் மெஷர்டு பை டி பை ஹக்கிள் அண்ட் ஆன்சாகர் ஈக்குவேஷன். டி பை ஹக்கிள் அண்ட் ஆன்சாகர் ஈக்குவேஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னது, வீக் எலக்ட்ரோலைட்ஸோட கண்டக்டிவிட்டியை மெஷர் பண்ணுறதை பற்றி பார்க்குறோம் பை யூஸிங் Kohlrausch law. ஸோ Kohlrausch law எப்படி சொல்லலாம், அட் இன்ஃபனைட் டைல்யூஷன் the limiting molar conductivity of an electrolyte solution is equal to the sum of the limiting molar conductivities of its constituent ions. So weak electrolyte oda molar conductivity எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க, at infinite dilution the limiting molar conductivity of an electrolyte is equal to the sum of the limiting molar conductivity of its constituent ions. So the particular electrolyte dissociate ஆகும்போது என்னென்ன ions produce ஆகுது. So the ions produced by the electrolyte during its dissociations are called constituent ions. ஒரு electrolyte dissociate ஆகும்போது எந்த ion produce பண்ணுதோ அதை என்னன்னு சொல்லுவோம், constituent ions. So அந்த whole electrolyte solution ஓட conductivity அப்படிங்கிறது, ஸோ ஹோல் எலக்ட்ரோலைட் சொல்யூஷனோட கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது ஸோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் இட்ஸ் கன்ஸ்டியூவன்ட் அயான்ஸ். லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியாக கன்ஸ்டியூவன்ட் அயான்ஸ். ஸோ அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்க இண்டிவிஜுவல் அயனோட மோலார் கண்டக்டிவிட்டியோட சம்முக்கு ஈக்குவலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், so the molar conductivity அப்படிங்கிறது சொல்லலாம் is due to the independent of migration of cations in one direction and the anions in the opposite direction. So according to Kohlrausch law, it is independent of the migration of ions. So cation anion எவ்வளோ தூரம் மைக்ரேட் ஆகுதுங்கிறது டிபெண்ட் பண்ணியிருக்காது. இட் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த அயான்ஸ். ஸோ என்ன அயான் அந்த சொல்யூஷனில் எலக்ட்ரோலைட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸோ அதை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ அட் இன்ஃபனைட் டைல்யூஷன் த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் is equal to the sum of the limiting molar conductivity of its constituent ions. அப்போ ஒரு whole electrolyte solutionோட கண்டக்டிவிட்டிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், which is equal to the sum of limiting molar conductivities of its constituent ions. ஸோ அந்த சொல்யூஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்க constituent ionsோட எலக்ட்ரோலைட்டோட கண்டக்டிவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் univalent electrolyte. ஸோ இப்போ univalent electrolyteங்கிறது என்னது, both the cation and anion are in unit charge. That means unit charges means one positive and one negative charge present ஆயிருக்கும். So the electrolyte having the cation and anion, so the charge of cation is 1, that means per unit charge. அதில் present ஆயிருக்க anion சார்ஜ் என்னது, per unit charge. So unit positive and unit negative charge present ஆயிருக்க electrolyte தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், univalent electrolyte. So அந்த univalent electrolyte one of the example is sodium chloride. Sodium chloride தான் example. ஸோ அந்த சோடியம் குளோரைடு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சோடியம் குளோரைடு எப்படி அயனைஸ் ஆகுது, ஸோ இந்த சோடியம் குளோரைடு எப்படி அயனைஸ் ஆகுது, ஸோ NaCl is dissociated into Na plus and Cl minus. Na plus and Cl minus. So sodium have only one positive charge, unit positive charge, and Cl minus having unit negative charge. இப்போ one positive one negative charge present ஆயிருக்க electrolyte is to be taken. இப்போ the limiting molar conductivity of sodium chloride. இப்போ இந்த சோடியம் குளோரைடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி எடுத்துக்கிறோம். ஸோ மோலார் கண்டக்டிவிட்டி இஸ் கிவன் பை லாம்டா எம். மோலார் கண்டக்டன்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, லாம்டா எம். இந்த லிமிட்டிங்கிற வேர்டு வரனால நம்ம லாம்டா நாட். ஸோ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி, ஸோ லாம்டா நாட் எம் NaCl. ஸோ சோடியம் குளோரைடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி லாம்டா நாட் எம் NaCl. The NaCl
is dissociated into Na plus and Cl minus. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், the limiting molar conductivity of sodium chloride for an electrolyte solution is equal to the sum of, so sum of என்னது ரெண்டே ஆட் பண்ணிக்கணும், so sum of the limiting molar conductivity of the constituent ions. So sodium chloride constituent ion ங்கிறது என்னது Na plus and Cl minus. So the sum of the limiting molar conductivity of Na plus and limiting molar conductivity of Cl minus. அப்போ இந்த individual ions ஓட molar conductivity ஆட் பண்ணா we get the molar conductivity of the electrolyte solution. அந்த electrolyte solution ஓட molar conductivity நமக்கு கிடைச்சிரும். So one of the general formula AXBY. இப்போ NaCl எடுத்துட்டோம் இல்லையா, அது மாதிரி ஒரு general formula, general representation we have to take, that is AXBY. So for example A எடுத்துக்கலாம் Na and B is the Cl. So XY is the number of times. So sodium is present as 1 time and Cl is present as 1 time, and the X times Y times or general representation AXBY. So for the normal dissociation of AXBY, இப்போ இந்த AXBY ங்கிறது நார்மலாக டிசோசியேட் ஆச்சுன்னா எப்படி டிசோசியேட் ஆகும்? ஸோ ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் half is cation, the second half is anion. இப்போ ஃபர்ஸ்ட் halfங்கிறது என்னது கிவன் சால்ட்டில் A. இப்போ A is the cation, cation means carrying positive charge, and B is the second half, that is the anion. So anion என்ன சார்ஜ் இருக்கணும், நெகட்டிவ் சார்ஜை பொசஸ் பண்ணியிருக்கணும், and AX times. So the number of times the X is goes to the prefix of the A. அப்போ இங்கே இருக்கக்கூடிய X என்ன ஆயிரும், ஏவுக்கு ப்ரிஃபிக்ஸில் போயிடும். ஸோ XA and then it must be a cation, so positive charge. ஸோ எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் டிபெண்டிங் ஆன் த anion. ஸோ நம்பர் ஆஃப் anion டிபெண்ட் பண்ணி, ஸோ the Y is moved towards the power of the A. இப்போ X ப்ரிஃபிக்ஸுக்கு போயிடும் XA. ஸோ இங்கே பியில் Y டைம்ஸுங்கிறது என்ன ஆயிரும், ஏவோட பவருக்கு வந்துடும் Y. ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டனுங்கிறனால என்னது பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ XA Y ப்ளஸ் தென் B. ஸோ பிக்கு அதே மாதிரி தானே பார்க்கணும். அப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒய்ங்கிறது என்ன ஆயிரும், ப்ரிஃபிக்ஸ்க்கு வந்துடும். அப்போ YB. ஸோ இங்கே எக்ஸ் டைம்ஸுங்கிறது என்ன இருக்கும், எவ்வளோ டைம்ஸ் ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அதுக்கு ஈக்குவலாக தானே சார்ஜ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ எக்ஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ், செகண்ட் ஆஃப் என்னது anion, ஸோ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ YBX minus, it's normal dissociation. Right. So we are applying the Kohlrausch law for this general formula AXBY. அப்போ the limiting molar conductivity, that is lambda naught M for AXBY. இப்போ AXBYங்கிற சால்ட்டோட எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி lambda naught M AXBY is equal to. ஸோ எப்படி அயனைஸாக இருக்குது, X into A power Y plus. ஸோ X, ஸோ எதோட ஈக்குவல் மோலார் கண்டக்டிவிட்டி AY plus molar conductivity. So the X molar conductivity, limiting molar conductivity of A power Y plus Y times Y, limiting molar conductivity of B. So limiting molar conductivity என்ன symbol கொடுப்போம், lambda naught M B power X minus. So we are applying Kohlrausch law for the general form, general electrolyte AXBY. So depending on its dissociation in aqueous solution, அதோட aqueous solutionல எப்படி dissociate ஆகுதோ அதை டிபெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். So at infinite dilution, each constituent ions of electrolytes make a definite contribution towards the molar conductance of the electrolyte, irrespective of the nature of other ion with which it is associated. ஸோ இன்ஃபனைட் டைல்யூஷனில் ஸோ இந்த பர்டிகுலர் எலக்ட்ரோலைட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஒவ்வொரு கன்ஸ்டியூவன் அயன் என்ன பண்ணும், இட் கிவ்ஸ் டெஃபினைட் கான்ட்ரிபியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இன் சோடியம் குளோரைட், சோடியம் கிவ்ஸ் எ பர்டிகுலர் molar conductivity to the sodium chloride solution. The overall sodium chloride oda conductivity sodium ion ஒரு particular contribution provide பண்ணும், and chloride ion give its contribution conductivity, so அது ஒரு particular contribution conduct பண்ணும் with irrespective of nature of other ion. அது எது கூட bind ஆயிருக்குங்கிறத depend பண்ணாது. For example, in sodium chloride, sodium produces a particular conductivity. Even in sodium bromide also, the sodium ion gives the same conductivity. Sodium chloride la sodium evlo contribution provide பண்ணதோ, the same contribution is given by the sodium ion even it is present in sodium bromide. அது NaCl இருந்தாலும் சரி, NaBr இருந்தாலும் சரி, NaI இருந்தாலும் சரி, sodium chloride, sodium bromide or sodium iodide, in any case of electrolyte the contribution of the sodium ion is same. So அப்ப அந்த different electrolyteலயும் ஒரு same contribution தான் provide பண்ணும். So with which it is associated irrespective of nature of other ion with which it is associated. அப்ப sodium chloride கூட பைண்டா இருக்கும்போது சரி, or bromide கூட பைண்டா இருக்கும்போது சரி, or iodide கூட பைண்டா இருக்கும்போது சரி, which gives its same contribution.
So this is applicable for the same anion. So anion ku idhe dhaan applicable agum. For example, Cl minus. So the Cl minus may be binded to Na plus or K plus. So potassium chloride irundhalum sari, sodium chloride irundhalum sari, chloride gives the same contribution to the conductivity of the electrolyte solution. So at infinite dilution, each constituent ion of electrolyte makes a definite contribution towards the molar conductance of the electrolyte. So the particular contribution provide பண்ணum எதுக்கு molar conductanceக்கு irrespective of nature of the other ion. So அது எது கூட combined ஆயிருக்கு, அதோட opposite ion என்னங்கிறத depend பண்ணாது, but it is depends on its only its contribution. அதோட contribution மட்டும் provide பண்ணிட்டே இருக்கும். For example, we compare the contribution of chloride ion. So chloride ion contribution பார்க்குறோம். இதில் we have to take an example as potassium chloride and sodium chloride. Potassium chloride and sodium chloride. So the potassium chloride, the limiting molar conductivity of potassium chloride minus the limiting molar conductivity of sodium chloride. So potassium chloride oda electrolyte conductivity and sodium chloride oda conductivity. Those two are subtracted. Now we get 23.41 as the difference between the conductivity. So potassium chloride and sodium chloride in between conductivity difference of 23.41. Those values are given in the table. So the potassium chloride is dissociated into K plus and Cl minus. So the lambda naught, that means limiting molar conductivity of potassium chloride. So the potassium chloride எப்படி dissociate ஆகும், it dissociated to potassium ion K plus and Cl minus. So the limiting molar conductivity of the constituent ions are potassium ion and chloride ion minus the limiting molar conductivity of sodium ion minus the limiting molar conductivity of chloride ion. So the plus Cl minus and minus Cl minus both are cancelled. But limiting molar conductivity of Cl minus both in positive sign and negative sign. Appo rendu enayirum cancel ayirum. So finally we get the molar conductivity of K plus and minus Na plus is equal to 23.41. Appo எது கூட combined ஆயிருக்குங்கிறத depend பண்ணல. Cl minus is combined here with potassium and here with sodium, but the difference is 23.41. So the difference எப்படி இருக்கு, 23.41 தான் present ஆயிருக்கு. So the number of examples are given in the table. So நிறைய examples கொடுத்துருக்காங்க. The another one is, so இதில் எது காமனாக இருக்குது, anion is common. So அதனால difference எதுன்னு சொல்லியாச்சு. இப்போ next one என்ன பார்க்குறோம். So next one is, we have to take an example as potassium bromide and potassium chloride. So potassium bromide என்னது, இங்கே limiting molar conductivity of potassium bromide minus limiting molar conductivity of potassium chloride is equal to, so it's the limiting molar conductivity values are subtracted, we get 2.06. So here the potassium bromide is dissociated into K plus and Br minus, and potassium chloride is dissociated to K plus and Cl minus. Then the K plus is both in positive and negative, so it may be it is cancelled. The remaining is the limiting molar conductivity of Br minus and Cl minus is equal to 2.06. So the number of examples are given. So நிறைய examples கொடுத்துருக்காங்க டேபிளில். So the constant difference in the cases. So அது எது கூட combined ஆயிருக்கு. So anion different-ஆக இருக்கலாம் or cation different-ஆக present ஆயிருக்கலாம். But the differences are same. So difference வந்து எப்படி இருக்கும், same-ஆக present ஆயிருக்கும். So next one is its applications. Applications of Kohlraasch law. Applications of Kohlraasch law. The first application is calculation of molar conductance at infinite dilution of a weak electrolyte. So weak electrolyte oda molar conductance calculate பண்றோம் என்ன conditionல, at infinite dilutionல. So calculation of molar conductance at infinite dilution of a weak electrolyte. So but for weak electrolyte, the molar conductance of weak electrolyte at infinite dilution is not calculated by experimentally. So இதை என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பெரிமெண்டலாக calculate பண்ண முடியாது. But by using Kohlraasch law, we can calculate the molar conductance of the weak electrolyte at infinite dilution. So experimentally, the molar conductance of a weak electrolyte is not calculated. It is an impossible one. But the equal molar conductance of weak electrolyte at infinite dilution is calculated by using Kohlraasch law. So Kohlraasch law use பண்ணி என்ன பண்ணலாம், we can calculate it. So இதை எப்படி calculate பண்ணலாம், one of the example is the molar conductance of acetic acid. So organic acids எல்லாமே என்னது, weak acids. That means the
compound which contains COOH group, those are organic acids. So the organic acids எல்லாமே என்னது weak acids. So the molar conductance of acetic acid, weak acid, can be calculated using molar conductance of strong electrolyte. So அப்போ weak electrolyte ஓட molar conductance எதை யூஸ் பண்ணி calculate பண்ண போகிறோம்? By using the molar conductance of strong electrolytes, those are experimentally determined. So weak electrolyte ஓட molar conductance தான் experimentally calculate பண்ண முடியாது. But strong electrolytes ஓட molar conductance என்ன பண்ண முடியும்? Experimentally calculate பண்ண முடியும். So here the molar conductance of the weak electrolyte is calculated by using the molar conductance of strong electrolytes by applying Kohlraasch law. So here we calculate the molar conductance of acetic acid by using HCl, NaCl and sodium acetate. So HCl it's a inorganic acid. So it's a strong acid. But strong acid is now completely dissociated into an ion. So weak acids are partially dissociated, but HCl is strong acid, so now completely dissociated. The next is salt, sodium chloride and sodium acids are salt. So salts are mostly 90 maximum completely soluble. Sodium chloride, acetate, sodium acetate, both are completely dissociated. So here the molar conductance at infinite dilution lambda naught nu kuduthirkom. So the molar conductance at infinite dilution for sodium acetate is, so the molar conductance at infinite dilution for sodium acetate is equal to, so sodium acetate is a salt, so completely dissociated. அப்போ என்ன கொடுக்கலாம்? molar conductance of acetate ion plus molar conductance of sodium ion. So sodium acetate is dissociated to acetate ion and Na plus ion. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, KCl எப்படி dissociated ஆச்சு? K plus Cl minus. So அதே மாதிரி sodium acetate is dissociated to acetate ion and Na plus ion. So அப்போ acetate ion ஓட limiting molar conductance is equal to the sum of its constituent ions. So the molar conductance of acetate ion plus the molar conductance of Na plus ion at infinite dilution. So infinite dilution la enna kuduthirkom? Power la not nu kuduthirkom. The second one, HCl. So the molar conductance of HCl at infinite dilution is equal to, HCl is dissociated to H plus and Cl minus. So the molar conductance of HCl at infinite dilution is equal to the sum of the molar conductance of H plus and molar conductance of Cl minus. Then sodium chloride is a salt, so it is completely dissociated into an ions. So the molar conductance of sodium chloride at infinite dilution is equal to the sum of the molar conductance of Na plus and molar conductance of Cl minus at infinite dilution. So by adding those three, so first and second equations are added and third one is subtracted from the first two. So we get, so first one line in the left hand side, lambda naught CH3COONA plus second equation add pannum plus 2, appo lambda naught HCl minus 3, so third equation subtracted, so minus lambda naught NaCl equal to. So அப்போ இதில் என்னென்ன கேன்சல் ஆகும்? ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன்லேருந்து செகண்டுக்கும் தேர்டுக்கும் Cl minus will be cancelled. Firstலையும் thirdலையும் என்ன ஆயிரும்? Na plus cancel ஆயிரும். So finally we get the molar conductance of H plus the molar conductance of acetate ion at infinite dilution. So அப்போ first இருக்கிறது dissociate ஆச்சு, இப்போ என்ன ஆட் ஆகுது? அப்போ H plus acetate ion சேர்ந்து என்ன ஆயிரும்? It will be forms acetic acid. But by using those three strong electrolytes, we calculate the molar conductance of the weak electrolyte acetic acid. அப்போ இந்த weak strong electrolyte molar conductance யூஸ் பண்ணி weak electrolyte molar conductance calculate பண்ணலாம். This is the first application. Then the second one is calculation of degree of dissociation of weak electrolytes. Calculation of degree of dissociation of weak electrolytes. So the degree of dissociation is given by the symbol of alpha. So degree of dissociation is symbol கொடுப்போம், alphaங்கிற symbol கொடுப்போம். So the degree of dissociation of weak electrolyte can be calculated from the molar conductivity at a given concentration. So ஒரு particular specified concentrationல அந்த electrolyte molar conductivity and at infinite dilution, the molar conductivity at infinite dilutionல அந்த electrolyte conductivity, இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய difference தான் இது alpha. So the degree of dissociation alpha for a weak electrolyte
can be calculated from the molar conductivity at a given concentration. So that is lambda m. So molar conductivity at a given concentration, that's a specified concentration. It may be 0.1 m, 0.101 m, இந்த மாதிரி ஒரு specified concentrationல. So specified concentrationல அதோட molar conductivityக்கும் and the molar conductivity at infinite dilution. So lambda naught. Infinite dilution என்ன கொடுத்துருவோம், நாட்னு கொடுத்துருவோம் இல்லையா. So the molar conductivity at infinite dilution. இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ratio தான் என்னது, alpha, degree of dissociation. So by using this alpha we calculate the dissociation constant Ka. So dissociation constant calculate பண்ண போறோம் by using lambda m values, molar conductivity use பண்ணி அதோட dissociation constant எப்படி calculate பண்ணலாம். So according to Oswald dilutionல நம்ம ionic equilibrium lessonல பார்த்திருக்கோம். Oswald dilution law, that is Ka, dissociation constant, is equal to alpha squared C by 1 minus alpha. Alpha squared C by 1 minus alpha. So substitute the alpha value to this equation. In the Oswald dilution law apply பண்றோம். So alpha is equal to lambda m by lambda naught m. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயருக்கு பதில் என்ன கொடுக்கலாம், லாம்டா எம் பை லாம்டா நாட் எம் ஹோல் ஸ்கொயர்னு கொடுக்கலாமா. அப்போ லாம்டா எம் ஸ்கொயர்ட் பை லாம்டா நாட் எம் ஸ்கொயர்ட் ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக லாம்டா எம் ஸ்கொயர்ட் பை லாம்டா நாட் எம் ஸ்கொயர்ட். ஸோ நியூமரேட்டரில் என்ன இருக்குது, சி பை 1 மைனஸ் ஆல்ஃபா. அப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா என்னது, லாம்டா எம் பை லாம்டா நாட் எம். ஸோ நெக்ஸ்ட் என்னதுங்க, ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும் நம்ம சிம்பிளை பண்ணுறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நடக்குது. அப்போ என்ன இருங்க, லாம்டா நாட் எம் மைனஸ் லாம்டா எம் பை லாம்டா நாட் எம். ஸோ அப்போ இங்கே இருக்க லாம்டா நாட் எம் ஸ்கொயர்ட் இருக்குது, இங்கே லாம்டா நாட் எம் இருக்குது. ஸோ ஒன்று கேன்சல் ஆயிரும் இல்லையா. தென் த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் Ka is equal to லாம்டா ஸ்கொயர்ட் C by லாம்டா நாட் எம் into லாம்டா நாட் எம் minus லாம்டா எம். This is the dissociation constant. Dissociation constant. So dissociation degree of dissociation of weak electrolyte, and the dissociation constant is calculated by using lambda m. In this is the second application of Kohlraasch law. Then the third one is calculation of solubility of sparingly soluble salt. Calculation of solubility of sparingly soluble salt. So sparingly and the partially soluble salt, it's not completely soluble. So for example, substances like silver chloride, lead sulfate, those are sparingly soluble. Silver chloride, lead sulfate la enna agadu, part mattum dhaan soluble, it's not completely soluble in water. Sparingly soluble, that means partially soluble in water. So for those substances, the solubility product can be determined using conductivity measurements. அப்போ இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை கால்குலேட் பண்ணுறோம் பை யூஸிங் கண்டக்டிவிட்டி மெஷர்மெண்ட்ஸ். கண்டக்டிவிட்டிலேருந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கண்டக்டிவிட்டி நிறைய நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, மோலார் கண்டக்டன்ஸ், ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், இப்படிலாம் பார்த்துருந்தோம் இல்லையா. அதில் ஒரு டேர்ம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், we calculate the solubility. For example, silver chloride. இப்போ சில்வர் குளோரைடு வந்து is a solid, precipitated present ஆயிருக்கும், which is partly soluble in silver plus ion and Cl minus ion. ஸோ அதனால தான் ஈக்லிபிரியம் சைன் கொடுத்துருக்கும். ஸோ சில்வர் குளோரைட் இஸ் பார்ட்லி டிசோசியேட்டட் டு சில்வர் ப்ளஸ் அயான் அண்ட் Cl மைனஸ் அயான் அண்ட் இமீடியட்லி கம்பைன் டு ஃபார்ம் சில்வர் குளோரைட். ஸோ பார்ஷியல் டிசோசியனுக்காக நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம், டபுள் கேட்டட் ஏரோ மார்க், ஈக்லிபிரியம் சைன் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் திஸ் சில்வர் குளோரைட் த சாலிபிலிட்டி ப்ராடக்ட், ஸோ சாலிபிலிட்டி ப்ராடக்ட் நம்ம அயனிக் ஈக்லிபிரியம் லெசனில் பார்த்துருக்கோம். த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் KSP இஸ் கிவன் பாஸ் ஈக்குவல் டு the concentration of Ag plus ion and concentration of Cl minus ion. As usual, the concentration of the product by concentration of the reactant கொடுப்போம். For pure solid, it's unit concentration by 1. அதனால் இது கேன்சல் பண்ணிட்டு remaining மட்டும் எனக்கு நம்ம கொடுத்துருக்கோம். KSP is equal to concentration of Ag plus ion and concentration of Cl minus ion கொடுத்துருக்கோம். Concentration of Ag plus and concentration of Cl minus. So here we assume that the concentration of Ag plus ion is equal to C. ஸோ கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சீன் கொடுத்துருக்கோம். த யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இஸ் மோல் லிட்டர் இன்வர்ஸ். ஸோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag plus ion is equal to C mole liter inverse. So if Ag plus, that means the concentration of Ag plus according to stoichiometry, if concentration of Ag plus is equal to C. ஸோ ஸ்டாய்க்கியோமெட்ரி படி நம்ம பார்த்தோம்னா என்ன இருக்கும், Ag ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் C அப்படின்னா Cl மைனஸ் அயனோட கான்சன்ட்ரேஷன் என்னது, C. So the concentration of Ag plus is equal to C means the concentration of Cl minus is also equal to C mole liter inverse.
then we are applying the concentration of Ag plus and Cl minus in solubility product, then Ksp is equal to Ag plus பதிலா என்ன கொடுக்கலாம் C and Cl minus பதிலா என்ன கொடுக்கலாம் C, then Ksp is equal to C squared. Solubility product of silver chloride is C squared. So we know that the concentration in mole decimeter power minus 3 is related to the molar and specific conductance. So molar conductance கூட specific conductance கூட நம்ம எதை relate பண்ணலாம், concentration relate பண்ணலாம். So molar conductance and specific conductance are related by molar conductance. Lambda m is equal to kappa into 10 power minus 3 by C. பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ lambda m is equal to kappa into 10 power minus 3 by C. அங்கே மொலாரிட்டிங்கிற பார்த்தோம், ஒன் ஆஃப் த டேர்ம் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசென்ட் த கான்சன்ட்ரேஷன். ஸோ இங்கே சிங்கிற டேர்ம் மட்டுமே கொடுத்துருக்கோம். ஆர் சி, இப்போ சி வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், சி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும், lambda m is moved towards the right hand side, then C is equal to kappa into 10 power minus 3 by lambda m. So we get the concentration term, that concentration is applied on the solubility product, then Ksp is equal to C squared. already பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ Ksp is equal to C க்கு பதிலா என்ன கொடுக்கலாம், kappa into 10 power minus 3 by lambda m C squared இல்லையா? So whole squared. So we calculate the solubility of sparingly soluble salt by using conductivity. So conductivity யூஸ் பண்ண நம்ம என்ன பண்ணலாம், solubility product of sparingly soluble salt ஓட solubility என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம்.